வணக்கம். இது என்னன்னா ஸ்மோக் அப்சர்வ் மிஷின். இதனால என்ன பயன் நம்ம பார்ப்போம். இது நான் எதுக்கு செஞ்சுருக்கேன்னா, இப்போ நம்ம சுற்றுச்சூழல் ரொம்ப மாசுபாடாக இருக்குது. அதை நம்ம தூய்மையாக ஆக்குறதுக்கு தான் இதை செஞ்சுருக்கேன். இதை எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்கிறேன். இங்கே நான் ஒரு சில ஓட்டைகள் போட்டிருக்கேன். அது எதுக்குன்னா, மாசுபாடான காற்றை இது உள்வாங்கும். இந்த ஓட்டை மாசுபாடான காற்றெல்லாம் உள்வாங்கும். இங்கே நான் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். அந்த ஃபேன் ஒரு சில ஹைட்டில் நான் வச்சுருக்கேன். அது கூட மோட்டரையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது கூட சேர்த்து ரெண்டு பேட்டரியோட வயர்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 2 பேட்டரி இருக்குது. அந்த பேட்டரிக்கும் இந்த மோட்டருக்கும் வயர் கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சுவிட்ச் போட்டால் தான் இந்த மாசுபாடான காற்றெல்லாம் உள்ளே போய் இது மூலமாக தூய்மையாக வரும். இந்த சுவிட்சு கூட பேட்டரியும் இந்த சுவிட்சையும் வயர் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபேன் இருக்குது. இந்த ஃபேனால் தான் தூய்மையான காற்று வெளிவருது. மாசுபாடான காற்றெல்லாம் இந்த மண் தூசி அதெல்லாம் இந்த பாக்ஸ்குள்ளேயே இருந்துடும். அந்த மண் தூசிலாம் பாக்ஸ்குள்ளேயே இருந்தோடனே தூய்மையான காற்று மற்றும் வெளியே வரும். இதை நான் எப்படி செஞ்சுருக்கேன்னா, உள்ளே நிறைய திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். பேட்ரி அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். பேட்டரியும் சுவிட்சையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். அந்த ஃபேன் கூடயும் இன்னொரு பேட்டரி வச்சுருக்கேன். அந்த பேட்டரியும் ஃபேனையும் சேர்த்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது மூலமாக தான், இங்கே உள்ள ஃபேன் மூலமாக தான் மாசுபாடான காற்றெல்லாம் தூய்மையாகுது. அது நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இந்த பேப்பரில் தீயை பொருத்தி அந்த மாசுபாடான காற்றை இதுக்குள்ளே விட்டு அது எப்படி தூய்மையாகுதுன்னு பார்க்கலாம். இது மூலமாக தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதில் மாசுபாடான புகைலாம் வெளியே வருது. அந்த புகையை நம்ம இங்கே வைக்க போகிறோம். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணோடனே இங்கே ஃபேன் ரொட்டேட் ஆகும். அந்த ஃபேன் மூலமாக தான் இந்த மாசுபாடான காற்றெல்லாம் இதுக்குள்ளே போகும். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா இங்கே 2 ஃபேன் இருக்கும். ஃபஸ்ட்டு மாசுபாடான காற்று இங்கே போகும்போது இங்கே உள்ள ஃபேன் ரொட்டேட் ஆகி இங்கே உள்ள மாசுபாடெல்லாம் அது அப்படியே கீழே இறக்கிடும். அது மூலமாக இது மாசுபாடான காற்றெல்லாம் கீழே இறக்கிட்டு தூய்மையான காற்று இந்த சைடு இந்த ஃபேன் மூலமாக இந்த ஓட்டை வழியாக தூய்மையான காற்று வெளியே வருது. இதை நம்ம நல்லா சுவாசிக்கலாம். இந்த வாட்டிக்குள்ளே வைக்கிறதுனால தான் தூய்மையான காற்று. ஃபஸ்ட்டு இந்த ஃபேன் ரொட்டேட் ஆகுது. இது மூலமாக இந்த மண் தூசிலாம் கீழே விழுது. அது கீழே விழுது. தூய்மையான காற்றை மட்டும் இந்த சைடு அனுப்புது. அது மூலமாக இந்த ஃபேன் இங்கே வெளியே விழுது. இதனால் நமக்கு நிறைய பயன் இருக்குது. இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சோன்னா நம்மளுக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும். நம்ம சமைக்கும் போதெல்லாம் அதில் உள்ள மாசுபாடான காற்றெல்லாம் நம்ம இந்த சுவிட்சை இப்படி ஆன் பண்ணால் நம்ம சமைக்கும் போது அந்த மாசுபாடான காற்றெல்லாம் உள்வாங்கி அது நம்மளுக்கு புகைச்சல்லாம் வரும். அதனால இந்த காற்றெல்லாம் உள்வாங்கி இங்கே தூய்மையான காற்றாக வெளிவிடுது. நம்ம வீட்டுக்கு வெளியிலையும் நிறைய தொழிற்சாலைகள்லாம் வரும். அதில் வர்ற காற்றுனாலேயும் நம்ம ரொம்ப இதாக இருக்கும். நம்ம ரொம்ப நிறைய புகைச்சல்லாம் இருக்குது. அந்த காற்றையும் இது உள்வாங்கி தூய்மையான காற்றா வெளிவரும். இது ஸ்மோக் அப்சர்வ் மிஷின். இது என்னன்னா தூய்மையான காற்றெல்லாம் வெளியிடும். இதனால நமக்கு நிறைய பயன்கள் உண்டு. இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம டாக்ஸிக்கான ஆக்சிஜனு அதெல்லாம் உள்வாங்கச்சில் நமக்கு நிறைய சளியெல்லாம் கொடுக்கும். சளி, வயிறு வலி, காய்ச்சல்லாம் வருது. அதெல்லாம் இந்த தூய்மையான காற்று வரதுனால நமக்கு நல்லா அடுத்தது மனுஷங்களுக்கு, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு எல்லாமே இதுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கும். நன்றி.